ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஷெல் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் கோகனட் நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பேக்கில் சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைண்ட் ரொம்பவே காமாக நல்லா ஹாப்பியாகவே இருக்குது. அதுவும் இந்த லாக்டவுன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இது பொறுமையாக அந்த ஒர்க்கு உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது மைண்டு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ ஃபுல்லாக பெயிண்டிங் முடிச்சிட்டோம் பிளாக் கலரில். ஸோ ஒயிட் பெயிண்ட்டும் அடிக்கப்போம். கேமரா செட் பண்ணி வச்சாச்சு அண்ட் மை ஒர்க் ஸ்டார்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்லி ஆர்ட் அதான் பண்ண போகிறோம். வர்லி ஆர்ட்னா என்ன தெரியுமா? அது வந்து ட்ரைபல் பீப்புள் பற்றி வரைகிறது. ஸோ அதுதான் நம்ம கோகனட் ஷெல்லில் பண்ண போகிறோம். இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா வரைகிறது ரொம்ப ஈஸி, சிம்பிள்ஸில் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அந்த ஹியூமன் பீங்ஸ்லாம் வரையும் போது ஃபுல்லாக ட்ரையாங்கிள் ஷேப் அதை யூஸ் பண்ணி நம்ம வரைவோம். அண்ட் டிசைன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாகவே போட்டுக்கலாம் நம்ம. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கோகனட் ஷெல் அஃப்கோர்ஸ் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீட்டில் அவ்வளோ போர் அடிக்காமல் இருக்கும்ல. அண்ட் லாக்டவுனில் பார்த்திங்கன்னா நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். இந்த கோகனட் ஷெல் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1 day ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் கரெக்டாக, அப்ராக்ஸாக. ஆமாம், பிகாஸ் ஷெல் வந்து கரெக்டாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 hours இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கணும். 2 hours தேவைப்படாது, அதோட கம்மியாக தான். எப்போ ட்ரை பண்ண உங்களுக்கே தெரியும்ல ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அடிச்சு வச்சுக்கணும். ஸோ அதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனலாக இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வர்லி ஆர்ட், இல்லாட்டி ஜென்டாங்கிள் ஆர்ட், டாட் பெயிண்டிங், இல்லாட்டி சீனரி ஆர்ட் என்ன வேணால் பண்ணலாம். நான் வந்து இப்போ என்ன வரைகிறேன்னு சொல்லவா? இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் சீன் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பல்லாக்கு வரைகிறேன். அதில் வந்து மேரேஜ் கேர்ள் அவங்க வந்து உட்காந்துருக்குற மாதிரி. அண்டு சைடில் வந்து 2 பேர் அதை தூக்கிட்டு வர மாதிரி. அண்டு வேறு என்ன வச்சுருக்கேன், சைடில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொட்டு வாசிக்கிற மாதிரி, 2 பேர் கையில் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்க மாதிரி. அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து வரிசையாக ஒரு 4-5 பேர் நடந்து வர மாதிரி. ஸோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யா. அண்ட் இந்த பெயிண்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அப்படியே அந்த சீனுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லலாம். ஆமாம், இது ரொம்ப டைம் கன்சியூமிங் தான் அந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பொறுமையாக அதை பண்ணணும். அது பண்ணும்போது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அங்கே இந்த சீனுக்குள்ளே போய் அந்த இடத்துல நிற்கிற மாதிரியே இருக்குது எனக்கு இது மட்டும் இல்லை, எந்த பெயிண்டிங் எந்த கிராஃப்ட் பண்ணும்போதும் எனக்கு அப்படியே அதுக்குள்ளே மிங்கிளாகிற மாதிரியே இருக்கும். அஃப்கோர்ஸ் அப்படியே இந்த ஹோல் வேர்ல்டை மறந்து அதுக்குள்ளே போகும்போது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஃபீல். யா. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்மால் டிசைன் போடுறேன். இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ மேலே ஃபுல்லாக டாட், அந்த லைன்ஸ் மேலே அப்படி டாட்ஸாக வைக்கும் போது பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த பெயிண்டிங் பண்ணும்போது உண்மையிலே இல்லைன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன். அப்படியே பேரண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, ஏதாவது கூப்பிடும்போது காலே விழுகாது. நான் வாட்டு அதை மறந்துட்டு நான் அப்படியே பெயிண்ட் பண்ணும்போது ஐ பி ஜஸ்ட் இன்டு இட். அப்போது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரெஸ், கோபம், நிறைய சேட்னஸ், நிறைய பேட் மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்து இது நான் பெயிண்டிங் பண்ணும்போது அப்படியே மறந்து ஐ பி ஸோ ஹாப்பி யூனோ. அப்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங், அந்த ஹாப்பி ஃபீலிங் வந்து வெளியே சொல்லவே முடியாது. இட் வில் பி சம்திங் லைக் அன்பவுண்டட். யா. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெயிண்டிங் நான் ஃபைனலாக முடிக்க போகிறேன். அண்ட் முடிக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய ஹாப்பினஸ் வரும். சூப்பர்டா, இந்த ஒர்க் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. எஸ், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் இட். யா, ஐ ஹவ் டன். ஸோ இந்த பெயிண்டிங் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக டைம் இருக்கும்போது அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள். பிடிச்ச விஷயம் ஹாப்பினஸ் அண்ட் குட் மெமரிஸ் கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டாட்டா பை, டேக் கேர், see you in the next video. அண்ட் மறக்காமல் ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் your friend guys. Love you all and Jai Hind.